ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வீட்டில் சண்டைகள் பார்த்துருக்கோம். மாமியார் மருமகள் சண்டை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, இப்படி நிறைய பார்த்துருக்கோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை எடுத்துக்கோமே. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை நடக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கண்டிப்பாக 2 பேரில் ஒரு ஆள் இது அடிக்கடி சொல்லுவாங்க. நீ வந்ததுனால தான் எனக்கு இப்படி இருக்குது பாரு, அப்படி ஆயிடுச்சு என் லைஃபு, இப்படி ஆயிடுச்சு என் லைஃபும்பாங்க. ஆமாம், ஒன்று கேட்குறேன், அவங்க வந்ததுனால தான் நீங்கள் அம்பானி ஆகலையா? இல்லைன்னா அம்பானி ஆயிருப்பீங்களா? யோசிச்சு பாருங்களேன். அடுத்தவங்க மேலே இப்படி தான் குறை சொல்கிறது. அதாவது தச்சு வேலை செய்ய தெரியாதவன் மரத்தை குறை சொன்னானோ அந்த கதை தான். இந்த மாதிரி இடங்களில் ஆப்போசிட் பார்ட்டியும் ஏற்று பேசணுன்னா சண்டை தான் வரும். விட்டுறணும், விட்டு கொடுத்துட்டு சரண்டர் ஆகிடணும். வேறு வழியே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில் சரண்டர், அதுதான். ஒரு ஆள் சரண்டர் ஆகிடணும், இல்லைன்னா நிம்மதி போயிடும். செகண்டு, மாமியார் மருமகள் எடுத்துக்கோமே. இவங்க 2 பேர் சண்டை நடக்கும்போது பார்த்திங்கன்னா கத்தி கூச்சல் போடுவாங்க. நிறைய பேர் வீட்டில் ஒரு 10 பேருக்கு கேட்குற மாதிரி கூச்சல் போடுவாங்க. அது பார்த்தா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் இருக்கும். தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக இது நடக்கும். இதில் யாராச்சும் ஒருத்தவங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி அடங்கி போயிடணும். வேறு வழியே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில் அடங்கி போகிறது வேற, இது ஒதுங்கி போயிடணும். ஏன்னா ஒதுங்கி போகலைன்னு வைங்க, ஊருக்கே கேட்கும். நம்மளே நம்மளோடத பரப்பிக்கிறோம். ஸோ இது கை கால் நரம்பு எல்லாத்துக்குமே வேஸ்ட் ஆகிடும். நம்ம உடம்பு ரீதியாகவும் வேஸ்ட் ஆகும், மன உளைச்சலும் வரும். இதுக்கு நம்ம சரின்ட்டு இது இப்படி தான் முரண்பாடு, இதை நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒதுங்கி போகிறது நல்லது. தேர்ட் ஒன், அண்ணன் தம்பி சண்டை எடுத்துக்கோமே. நிறைய பேர் வீட்டில் அண்ணன் தம்பி அவங்களா சண்டையே போட மாட்டாங்கங்க. யாராவது சொந்தக்காரங்க சொல்லி கொடுத்து ஏற்றி கொடுத்து தான் சண்டை நடக்கும். இந்த அண்ணன் தம்பி சண்டையை பொறுத்த வரைக்கும் சொந்தங்கள் அறந்து போயிட்டா மீண்டு வராது. ஸோ சொந்த பந்தங்கள் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த இடங்களில் கண்டும் காணாமல் போய்விடுறது தான் நல்லது. என்றைக்காவது ஒரு நாள் அவங்களே புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு அமைதியாக போய்டுறது தான் நல்லது. ஏன்னடா இவ எல்லார்ட்டையும் அமைதியாக அடங்கி போகணும்னு சொல்கிறாளே அப்படின்னு யோசிக்காதீங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நம்ம நல்லதே விதைச்சிட்டு போவோமே, நாளைக்கு நல்லதாக அறுவடை செய்வோம். வினை விதைத்தவங்கள்லாம் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அறுக்க தான் போகிறாங்க. கர்மா வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்கும். நம்மளும் அதை பார்க்க தானே போகிறோம். அப்போ ஏன் எல்லாம் தெரிஞ்ச நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது? விட்டு கொடுக்குறவங்க யாரும் கெட்டு போகிறது இல்லை இல்லையா? ஸோ விட்டு கொடுத்து தான் பார்ப்போமே. எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டு ஐயோ நான் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டேன், என் மனசே ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு அதையே நினச்சி மனசை போட்டு உழலை விட்டுக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. கவியரசோட வரிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மரம் சாய்ந்து போனால் பொருளாக்கலாம், மலர் சாய்ந்து போனால் மாலையாக்கலாம், மனம் சாய்ந்தால் என்னாவது? நம்மளோட மனசை நம்ம தாங்க ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இதெல்லாம் டெய்லி ரெகுலராக எல்லார் லைஃப்லையும் நடக்கிறது. தொடச்செறிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. சண்டைகளை நம்மளே விட்டு கொடுத்தவங்களா இருப்போம். நம்மளுடைய கரம் முதலில் அடங்கி போவதாக இருக்கட்டும். சரியா? யோசிப்போமா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் சாய்.